நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது இறால் வறுவல். இந்த இறால் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸாவது மினிமம் மேரினேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் எனக்கு செய்ய போகிறது இறால் வறுவல். இறால் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது இந்த இறால் க்ளீன் பண்ணுறப்போ இது பெரிய இறாலுங்கிறதுனால கொழுப்பு இதில் நிறையா இருக்கும், ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதையும் நான் கீரல் போட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரே ஒரு லெமன், தேவையான அளவு உப்பு. இது அதாவது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும், அது தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இறால் எடுத்துக்கிட்டேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னா லைட்டாக புளிக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் லெமனும் போட்டு இப்போ ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு பொரிச்சா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோம். இறால் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு பொரிச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், உள்ளே வேகாது. நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டதுனால அடியில் ஒட்டுது. கொஞ்சம் ஜாஸ்தி விட்டிங்கன்னா அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பட் ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த அளவே இருந்ததுன்னா போதும். இதுலேயே நம்ம மேக்ஸிமம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. சுவையான இறால் வறுவல் ரெடி. எனக்கு செய்ய போகிறது இறால் மிளகு வறுவல். இறால் நம்ம 400 கிராம்ஸ் இல்லைனா 300 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு மிளகு தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, மிளகு, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது இறால் மிளகு வறுவல். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது தோல் உரிச்சதுக்கப்புறம் 1/2 கிலோ இது. இது மஞ்சத்தூள், அதாவது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூள் நான் போட்டு ஊற வச்சுருக்கேன்.
தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கிராம்பு இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ மிளகு, சீரகம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம அதாவது சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன ரொம்ப அதாவது தின் பேஸ்ட் இருக்கிற கொஞ்சம் பரபரன்னு அதாவது பரபரன்னு இருக்கிற மாதிரியே நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசம்லாம் போகணும். இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தனியாத்தூளும் மிளகாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே போகிறோம். 5 மினிட்ஸ் தான் நான் விட்டுருக்கேன். 5 to 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம அதாவது மஞ்சள் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நான் ஒரே ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த இறாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நிறையா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிற டைம் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டு எண்ணெய் வரும் நல்லா. அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நல்லா மூடி வச்சுக்கலாம். அதாவது இப்போ மீதி இருக்கிற நான் உப்பையும் ஆட் பண்ணுறேன். போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. அதாவது தண்ணி நிறையா விட்டு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இறால் மிளகு வறுவல் வந்து இப்போது ரெடி. சுவையான இறால் மிளகு வறுவல் ரெடி.